Hi students, welcome to our academy. அச்சம் தவிர டிஸ்பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய வினாக்களை பத்தி நம்ம விவாதிப்போம். ஓகேங்களா சார்? முதல்ல क्वेश्चन உள்ள போலாம் பாருங்க. சார் முதல் क्वेश्चन பாருங்க சார். சார் மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. முதல் क्वेश्चन பாருங்க. பின்வருவனோட வந்து பொறுத்துங்க. அதாவது சாம்ரான் சத்தியாகிரகம் அதனுடைய வருஷம் வந்து பக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரு நிகழ்வு கொடுத்திருக்காங்க, வருஷம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பொறுத்த மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்க சாம்ரான் சத்தியாகிரகம். இது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளினுடைய ஒரு முதன்மையான ஒரு முதல் சட்ட மறுப்பு இயக்கம் என்பது இந்த சாம்ரான் சத்தியாகிரகம் தான். சார் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் நடந்திருக்கும். சரிங்களா? பீகாரில் நடந்திருக்கும். இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 நடந்திருக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்குமார் சுக்லா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை அழைத்திருப்பார். ராஜ்குமார் சுக்லா அவர் அழைத்ததுக்கு பிறகாக தான் வந்து பார்த்தோன்னா பீகாருக்கு சென்று அங்கே கிளர்ச்சியில் ஈடுபடும் போது அங்கே நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் இருக்கிற ராஜேந்திர பிரசாத் அவர்களும் ஜேபி கிருபானி அவர்களும் அதில் பங்கு பெற்றிருப்பார்கள். இந்த விவசாயமாக அந்த புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியும் பெற்றிருப்பாங்க. என்ன சார் இந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுரி செடி சார், அவுரி செடியை வந்து பயிர், அதாவது இந்தியோ கழகம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்களுக்காக பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிர் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது கம்பல்சரியாக வந்து தரிசு நிலமாக மாற்றப்படும் என்ற ஒரு அச்சம் அவங்கள வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ஒரு 20%, 25% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பீடாக கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த இழப்பீடு கூட அவங்களால கொடுக்க முடியல. அதனால தான் இந்த போராட்டமாக நடைபெற்றது. இது தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள். முதல் சட்ட மறுப்பு இயக்கம் என்பது இதுதான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் எங்கே சார் இருக்குன்னா பீகார். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சார் அடுத்து பாருங்க, வகுப்புவாத விருது கொடுத்துருக்காங்க. சார் வகுப்புவாத கம்யூனிவல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16 சரிங்களா? 1932 இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் வகுப்புவாத அறிவிக்கையை கொடுத்திருப்பார். சரிங்களா? 1932 சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 1909 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் போது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு 1919 மாண்டேகு சிக்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பார்த்தீங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்கியர்கள், இந்துக்கள், பெண்களுக்கு கூட ரிசர்வேஷன் ஆனது கொடுக்கப்பட்டது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத ஒரு விருதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொல்றது யாருன்னா இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ராம்சே மெக்டொனால்ட், மறக்கவே கூடாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கும் நம்முடைய காந்திஜி அவர்களுக்கும் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடான விஷயங்கள் ஏற்படும். அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகள் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் ஏற்படும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 1932 பூனா ஒப்பந்தமான ட்ரீட்டி போடப்படும். சரிங்களா? அப்போ 1932ன்றது மறக்கவே கூடாது. சரிங்களா? சார் அடுத்து பாருங்க சார், அகமதாபாத் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து காந்தியடிகளால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். இது வந்து 1918. சார் அகமதாபாத் போராட்டம் வந்து குஜராத்தில் தான் நடைபெற்றிருக்கும். சார் இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சரிங்களா, அதாவது அந்த ஆலை வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு போனஸ் தொகை கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து 20% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக நிற்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்த அகமதாபாத்தினுடைய மில் போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓனர், இதனுடைய தொழிலாளர் ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஆலை தொழிலினுடைய முதலாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலால் சாராபாய். சார் இவர் தான் வந்து பார்த்தா முதலாளி. இவர் வந்து காந்தியுடைய ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து நெருங்கிய நண்பருக்கு எதிராகவே அந்த அகமதாபாத் மில் தொழிலாளருக்கு அவங்களுக்காக போராட்டம் நடத்தியவர் யாருன்னா காந்திஜி அவர்கள் தான் பண்ணியிருப்பார். சரிங்களா? கடைசியில் வந்து போராட்டமான வெற்றி பெற்றிருக்கும். 35% சம்பள உயர்வானது கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியிலான 2வது போராட்டம். சார் 3வது போராட்டம் என்பது கேதா சத்தியாகிரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்திருக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் பங்கு பெற்றிருப்பார். இந்த கேதா சத்தியாகிரகம் என்பது 1918 நடந்திருக்கும். இதில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பங்கு பெற்றுவார். இங்கே என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சத்தின் காலத்தின் போது வருவாய் சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கணும், சில வரியாக வாங்கணும். பட் இருந்தாலும் மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைகள் படுத்தப்படும். அதன் மூலமாக தான் அந்த கிளர்ச்சியானது ஆரம்பிக்கப்படும். சரிங்களா? அப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக அறியப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான். இருந்தாலும் அவர் பத்தோலை சத்தியாகிரகத்தின் போது தான் மிக அகில இந்திய அளவில் வந்து அறியப்பட்டவர். சரிங்களா? சார் அடுத்து பாருங்க சார், இல்லை பத்தோலி தீர்மானம் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சார் பத்தோலி தீர்மானம்னா என்ன சார்? பத்தோலி சத்தியாகிரகத்தை பற்றி இங்கே சொல்லலை அவங்க. பத்தோலி தீர்மானம் என்பது சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? 1922 22 காவலர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள். சரிங்களா? அந்த இதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தோலி தீர்மானம் 1922. சார் அப்போ என்ன சார் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாம்ரான் வந்து 2 ஃபர்ஸ்ட் சாம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 1917 சார். அப்போ 4
2 3 1 சரிங்களா ஆன்சருக்கு ஏ சரிங்களா சார் இது மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க அப்போ காந்தியடிகளுடைய போராட்டங்கள் என்பது அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 அது வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசி பாரத் திவஸாக அனுமதிக்கப்படுகிறது அதுக்கு முன்னாடி அவர் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பார் அங்கே வந்து சத்தியாகிரகத்தில் வெற்றி பெற்றதன் காரணமாக அந்த அரசாங்கமானது அவருக்கு கெய்சர் ஹிஹிந்த் என்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க சரி அந்த மாதிரி படிச்சுட்டு போங்க எல்லாமே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சார் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நடந்தது யார் தலைமை தாங்கினாங்க சரிங்களா முக்கியமான ஒரு ஐஎன்சி மீட்டிங்காக இருந்தால் அது கம்பல்சரி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் காந்தி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அம்பேத்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுபாஷ் சந்திர போஸ் பகவத்சிங் சரிங்களா இவங்களை பற்றி இந்த 4 பேர் பற்றி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க சார் தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய பெண் யாருன்னு கேட்குறாங்க ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான் சரிங்களா 1930 சரிங்களா ஏப்ரல் மாதம் 13 ஸ்டார்ட் பண்ணி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் போயிருப்பாங்க சரிங்களா 28 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28 வந்து அந்த சத்தியாகிரக நிறைவடைந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராஜாஜி தலைமையில் 100 பேர் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி முதல் வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பாங்க வழிநடுக்கும் இல்லாமல் வழிநடிக்கும் பாட்டுகள்லாம் பாடியிருப்பாங்க சரிங்களா அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அந்த பாட்டு பாடியிருப்பாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகின்ற ராமலிங்க சரிங்களா ராமலிங்கனாருடைய பாடலும் பாடப்பட்டிருக்கும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனுடைய பாடலும் அங்கே பாடப்பட்டிருக்கும் சார் இதில் உப்பு அள்ளியதற்காக முதலாக கைது செய்யப்பட்டது ஏன்னா ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு வீணை வாசிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் 1934 சரிங்களா எலெக்ஷன் நடந்திருக்கும் இடைத்தேர்தல் அதாவது இடைத்தேர்தல் சொல்லுவாங்க அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க 1937 இந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியின்றி வெற்றி பெறுவாங்க சரிங்களா 1937 சட்டமன்றத்திற்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் எம்எல்ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருக்குமணி லட்சுமிபதி அவர்களாம் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சட்ட மேலைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் ஆனால் இவங்க வந்து சட்டமன்றத்துக்கு தேவைப்பட்ட ஒரு முதல் பெண்மணி யாருன்னா ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா நம்மளுடைய ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள் அப்போ உப்பு சட்டத்தை மீறியதற்காக முதலாக அபராதம் கட்டியவர் யாருன்னா இவங்க தான் சரிங்களா சார் முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சட்ட மேலவைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் 1926 அந்த காலகட்டத்தில் சரி 26 முதல் 30 இந்த காலகட்டத்தில் சுப்பராயனுடைய அமைச்சரவையில் இருந்திருப்பாங்க தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு மிக முக்கியமாக பாடுபட்டவர் யாருன்னா அவங்க தான் சரிங்களா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியுடைய முதல் தலைவர் 1917 சரிங்களா கொல்கத்தா மீட்டிங் கொல்கத்தா சரிங்களா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு வந்தால் நம்ம இசை வேளாளர் மாநாடு 1925 பெரியாருடைய வந்து துணை நின்று பாடுபட்டவர் யாரா இவங்க தான் 1925 இசை வேளாளர் மாநாடு பெரியார் அவர்கள் ஐஎன்சி விட்டு வெளியே வரும்போது கூட வந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் சரிங்களா நல்லா படிச்சு போனோம் அப்போ ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்னாவே முதல்ல வந்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி சரிங்களா சார் வந்து பார்த்தா அந்த டேட் ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுட்டு போகணும் அடுத்து பாருங்க சார் அடுத்து 1944 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க 1914 இருந்தது யாருன்னா பூபேந்திரநாத் தாஸ் சென்னையில் மட்டும் டோட்டலாக 7 மீட்டிங் நடந்திருக்கும் சார் ஐஎன்சி மீட்டிங் சரிங்களா முதல் மீட்டிங் என்பது 1887 பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் நடந்திருக்கும் டோட்டலாக 607 பேர் கலந்துருப்பாங்க அதில் 362 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாகாணத்தை சேர்ந்தவர்கள் சரிங்களா மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர் பக்ருதீன் தியாப்ஜி சார் 1887க்கு பிறகு சரிங்களா 1894 சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்சி மீட்டிங் நடக்கும் இதுவும் சென்னையில் தான் நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வெப் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார் அடுத்து 1898 ஆனந்த மோகன் கோஷ் சரிங்களா அடுத்து 1903 சரிங்களா லால் மோகன் சரிங்களா கோஷ் அப்போ வந்து கோஷ் சரிங்களா லால் மோகன் கோஷ் அடுத்து 1908 சரிங்களா ராஜ் பிகாரி கோஷ் அவர்கள் தலைமை ஏற்பார் 1914 வந்து பார்த்தீங்கன்னா பூபேந்திரநாத் போஸ் அடுத்து 1927 நடந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ அன்சாரி அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார் எம்ஏ அன்சாரி சார் அப்போ டோட்டலாக 7 மீட்டிங் சார் இந்த 7 மீட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் இவர் அவர்கள் ஒத்தியாமை இயக்கத்தின் போது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான் 1920 நாக்பூர் செஷன் சரிங்களா அதில் தான் ஒத்தியாமை இயக்கத்துக்கான தொடங்குறதுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரணும் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா இவருடைய பாசறையில் பயின்றவர் தான் யாருன்னா ராஜாஜி அவர்கள் சரிங்களா எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா படிச்சு நம்ம டோட்டலாக சென்னையில் 7 மீட்டிங் நடந்திருக்கு சரிங்களா அப்போது விஜயராகவாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1926
கவுகாத்தில் ஒரு மீட்டிங் நடக்கும். இவரும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் தான் சீனிவாச ஐயங்கர். சீனிவாச ஐயங்கர் சரிங்களா. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஐஎன்எஸ் தலைவர் யாருன்னா, ஒன்று விஜயராகவாச்சாரியார், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச ஐயங்கர். 2 பேர் தான். 1920 நாகூர் செஷன், 1926 கவுகாத்தி செஷன். இது 2 மட்டும் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டை சேராதவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தலைமை தாங்கியிருக்காங்க சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிடி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று பிடி சவகர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிடி சவகர் வந்து பார்த்தீங்கன்னா 1857 சிப்பாய் கழகம் சரிங்களா. கரெக்ட் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 806 ரெவால்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய இதுவாக சொல்லியிருப்பாங்க. இதான் முதல் இந்திய சுதந்திர போர். ஆனால் இதுக்கு முன்னோடியாக இருந்தது எது பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் சரிங்களா. வேலூர் கழகம் 1806 நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் சார். 1857 ரெவால்ட்டினுடைய ஒரு முன்னோடியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1806 ரெவால்ட்னு சொன்னது யாரா, பிடி சவகர் தான் சொல்லியிருப்பாரு. சரியான கூற்று என்பது இதுதான் சரி. வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரதம மந்திரியா கிடையாது சரிங்களா. வல்லபாய் பட்டேல் அவர்கள் சார் துணை பிரதமராக தான் இருந்திருப்பார் சரிங்களா. நேரு அவர் தான் முதல் பிரதம மந்திரியாக இருந்திருப்பார். தப்பான விஷயம். அடுத்து பாருங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஆரிய சமாஜமா, அவங்க பிரம்ம சமாஜம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தோடு தொடர்புடையவர்கள். பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா 1907 ஆக்கப்பட்டிருப்பார் சரிங்களா. ஆரிய சமாஜ் என்பது தயானந்த சரஸ்வதி அவர்கள் 1975 உருவாக்கப்பட்டிருக்கும். பிரம்ம சமாஜம் 1975 தான் சரிங்களா. இதுவும் 1975 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இது தயானந்த சரஸ்வதி அவர்கள் மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட தயானந்த சரஸ்வதி அவர்கள் உருவாக்கியிருப்பார். சிஆர் தாஸ் வந்து சைமன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. சிஆர் தாஸ் அவர்கள் 1923 சுயராஜ்ய கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் 1925 இறந்து போயிடுவார் சரிங்களா. ஆனால் சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது 1927 தான் அமைச்சிருப்பாங்க. 27 அமைக்கப்பட்டு 28 இந்தியாவுக்கு வந்து 29 தான் சென்னைக்கே வந்திருப்பாங்க. அப்போது சைமன் கமிஷன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் சரிங்களா. அப்போது சரியான கூற்று என்பது பிடி சவகர் அவர்கள் தான் சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது எங்கே தொடங்கப்பட்டதுன்னா மார்ச் 12 1930 தான் தொடங்கப்பட்டது சரிங்களா. 30 தொடங்கப்பட்டு சார் எப்போ சார் ரீச் ஆகியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 அன்னைக்கு ரீச் ஆகி வந்து உப்பு அள்ளியும் போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார் சரிங்களா. வந்து டோட்டலாக வந்து பார்த்தா 78 ஆதரவாளர்கள் இதில் பங்கு பெற்றிருப்பார்கள். 375 கிலோமீட்டர் பயணம் போயிருப்பாங்க சரிங்களா. இந்த இதில் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக பங்கு பெற்ற வந்து பார்த்தா ஒரு பெண் தலைவர் யார், சரோஜினி நாயுடு அவர்கள் பங்கு பெற்றிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டி யாத்திரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபர்மதியில் அவங்க பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து பண்ணது யாருன்னா ராஜாஜி அவர்கள் பண்ணியிருப்பார். அதுவும் சென்னையில் குறிப்பிட்டு உதயவனத்தில் கேட்டாங்கன்னா டி பிரகாசம் அவர்களும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகேஸ்வர் ராவ் 2 பேரும் நீங்கள் சொல்லணும். அப்படியே கேரளா வந்தீங்க அப்படின்னா கேரளா அங்கே உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. கேரளாவில் கேலப்பன் நம்முடைய தலைமையில் சத்தியாகிரகம் நடைபெற்றது. கோழிக்கோட்டிலிருந்து கண்ணனூருக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு எல்லை மாகாணங்களில் நம்முடைய எல்லை காந்தி என்று அறியப்பட்ட கான் அப்துல் காபர் கான் அவர்களும் அங்கே உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பார் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் பார்ப்போம். இது பொறுத்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எந்த இயர் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 சரிங்களா. அவர் தான் வந்து வந்திருப்பார். காந்தியடியில் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுவை பார்த்து ஏற்கனவே வங்கி திவாலாகி கொண்டிருக்கிறது, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற தீர்மானமானது அந்த காசோலை வந்து பார்த்தீங்கன்னா செல்லாத மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியிலிருந்து காசோலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து காந்தி இருவின் ஒப்பந்தம் 1932 கரெக்டான விஷயம் தான். மார்ச் மாதம் 5ஆம் தேதி சரிங்களா. அடுத்து பாகிஸ்தான் தீர்மானம் 1940 அவர்கள் கரெக்ட் தான். நேரு அறிக்கை 1926 கொடுத்துருக்காங்க. மோதிலால் நேரு அவர்கள் அதனுடைய அறிக்கை என்பது 1928 சரிங்களா. 1926 கொடுத்துருக்காங்க. தான் தப்பான ஒரு விஷயம் சரிங்களா. சில அந்த காந்தி ஈவின் ஒப்பந்தத்தின் மூலமாக தான் அவர் வந்து காந்தியடிகள் மீண்டும் வட்ட மாசை மாநாட்டுக்கு 2வது வட்ட மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 இயர்கள் ரொம்ப முக்கியம் சார். பாகிஸ்தான் தீர்மானம் என்பது 1940 சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின். உதம் சிங் பற்றிய பின்வரும் கூட்டுகள் இது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கேல் ஓ டயரை இவரால் கொல்லப்பட்டது. சில மைக்கேல் ஓ டயர் அவர் தான் கொண்டார். ஏன்னா ஜாலியன் வாலாபாக் கொலையினுடைய ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது யாருன்னா இவர் தான் மைக்கேல் ஓ டயர். அதுவும் 1940 மார்ச் மாதம் சரிங்களா. மார்ச் 30 அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலையே 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயர், அதாவது ரெஜினால் டயர் சரிங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இதுவாக இருப்பாங்க. 379 பேர் இறந்து போயிருப்பாங்க சார். அரசனுடைய ரிப்போர்ட் படி இருந்தாலும் அதில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இருந்து பண்ண சொல்லப்படுகிறது சார். மைக்கேல் ஓ டயரை தான் அவர் கொன்னார். லாகூர் லத்தியடி காரணமான சாண்டர்
போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டார்னு கொடுத்துருக்காங்க. தவறான ஒரு விஷயம். இதை கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பகவத்சிங் கோஷ்டி. சரிங்களா, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவர்கள் தான் சாண்டர்ஸை கொலை பண்ணியிருப்பாங்க. அவனை ஸ்காட்டை வந்து கொலை பண்ணுறதுக்காக தான் போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் மாறுதலாக சாண்டர்ஸை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இதில் வந்து கூற்றுகள் பண்ணி பார்க்க ஒரு முதல் கூற்று மட்டும் தான் சரி. சரிங்களா, அதுவும் இந்த மைக்கேல் ஓட்டை இருக்கார் பார்த்தா இவரை போய் இங்கிலாண்டில் போய் கொலை பண்ணுவார். சரிங்களா, லண்டனில் இருக்கக்கூடிய காக்ஸ்டன் அருங்காட்சியகம், காக்ஸ்டன் அரங்கு, இந்த காக்ஸ்டன் அரங்கில் தான் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொலை பண்ணியிருப்பார். இன்னும் இவருக்கு என்ன பண்ணணும்னா பென்டோ என்ற இதில் தூக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. பென்டோன் சிறையில் அவருக்கு உதம் சிங் அவர்களுக்கு தூக்கு தண்டனையானது அறிவிக்கப்படும். சரிங்களா, அப்போது இவர் வந்து உதம் சிங் யார் பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்சா ராணுவம் படிச்சிருப்பீங்க. அந்த கால்சா ராணுவத்தில் பயிற்சி பெற்ற ஒரு சீக்கிய மதத்தினுடைய ஒரு தலைவர் அவர். சரிங்களா சார், அப்போ வந்து முதல் கூற்று மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினராக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அமைச்சரவை தூதுக்குழு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் LGA அப்படின்னு படிச்சிங்க. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா கிரிப்ஸு LCAன்னு கூட படிச்சிங்க சார், LCA அப்படின்னு படிச்சிங்க. லாரன்ஸு, கிரிப்ஸு, அலெக்சாண்டர். சரிங்களா, ஏதாவது அதுக்கான ஆன்சர் கீ. இதனுடைய தலைவராக யார் இருந்ததுன்னா லாரன்ஸ் தான் ஹெட்டு. சரிங்களா, LCAன்னு படிச்சிங்க சார். கிரிப்ஸ்னா ஜீனு கூட படித்து பண்ணுவாங்க, சீனு நீ படிச்சிங்க. LCA அப்படின்னு படிச்சிங்க. சரிங்களா, LCA அப்படின்னா லாரன்ஸு, கிரிப்ஸு, அலெக்சாண்டர். ஓகேங்களா, அமைச்சரவை தூதுக்குழு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜாஜி வந்து அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு 1937. சரிங்களா, ஏன்னா 1935 அரசாங்க சட்டத்தின்படி எலெக்ஷன் நடந்திருக்கும். இதில் வந்து 1937 இவர்கள் பங்கு பெற்றிருப்பார்கள். இருந்தாலும் உலகப் போரில் நம்மளை ஈடுபடுத்துகிறாங்க பார்த்தீங்களா, நம்மளை கேட்காம ஈடுபடாத காங்கிரஸ் அமைச்சரானது பதவி விலகி இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து 1939. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டான விஷயம், சரியான பொருத்தம். அடுத்து வேதாரண்யம் சத்தியாகிரகம் 1930 கரெக்டு தான். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 ரைட்டு. சிஆர் ஃபார்முலா 1944 ரைட்டான விஷயம், அனைத்துமே சரி. சிஆர் ஃபார்முலா ராஜாஜி திட்டம் சொல்லுவாங்க. இது காந்தியடிகளையும் ஜின்னா முகமது அலி ஜின்னாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரப்பட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துடலான்ற ஒரு தீர்மானமானது நம்ம ராஜாஜி அவர்களை கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கான ஒரு மீட்டிங் அவங்க ரெடி பண்ணுவாங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னா அவர்கள் சில கோரிக்கைகள் ஒத்துக்க மாட்டார். அதில் ஜின்னா அவர்கள் முதலாக காந்தியடிகளை முதலாக பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா என்று அறிவித்திருப்பார். அதுவே நம்முடைய ஜின்னா இருக்கார் பார்த்தீங்களா, ஜின்னா அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா காயித்தே அஷாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னாவை பார்த்து அழைத்திருப்பார். அப்படின்னு என்ன சார்னா மென்மை மிக்க ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மென்மை மிக்க மனிதர், மகாத்மா என்று அறியப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னா அவர்கள் தான் சொன்னார். காந்தியடிகளை பார்த்து மகாத்மா என்று அறியப்பட்டார். அப்போ இவர்களுடைய கூற்றுகள் எல்லாமே சரி சார். இந்த தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சார் முதல் ஆச்சாரிய வினோபா அவர்களால் நடத்தப்பட்டிருக்கும். முதலாக கைது செய்யப்பட்டவர் அவர் தான். சில ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரா நேரு அவர்கள். அப்புறம் நேதாஜி அவர்கள் வந்து பார்த்தா தடுப்பு காவலில் வீட்டிலேயே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா TSS ராஜன் அவர்கள் தான் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்டிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின். 1932 பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் யாருடன் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சில மகாத்மா காந்தி அவர்கள் அம்பேத்கரோடு தான் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. சார் முதல்ல நம்ம படித்த விஷயம் தான். இங்கே பாருங்கள், 1916 1932 வகுப்பு வாரி விருதானது கொடுக்கப்பட்டது ராம்சே மெக்டொனால்ட் அவர்களால். எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதில் தான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய காந்தி அவர்கள் கோச்சி கொண்டு போய் எரவோடா சிறையில் உண்ணாவிரதம் இருப்பார். எரவோடா சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துட்டு முடிவு பண்ணிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க செப்டம்பர் மாதம் 20 1932 என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தம் போடுவாங்க. சரிங்களா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட 72 தொகுதிகள் தனி தொகுதிகள் கேட்டிருக்கீங்க. அந்த 72 தொகுதியில் வேணால் நான் வந்து 148 தொகுதிகள் கொடுக்குறேன். சில எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் நீ வந்து அமைதியாருன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்களை காந்தி அவர்கள் கேட்டுக்கொள்வார். காந்தியுடைய கொள்கை என்பது இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை என்பது ஒரு முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிந்திருக்காங்க. ஏற்கனவே இந்துக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் நீ பிரித்து கொண்டு போயிட்டுனா தேசிய அரசியல் என்பது வந்து பலவேந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவர் அச்சப்படுவார். ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடு என்பது எப்படி இருக்கு பாருங்க, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னெடுத்துக்காக தான் அவர் பாடுபடுறார். சரி, அதுக்காக வந்து அவர் அந்த மாதிரி கேட்குறாரு ரிசர்வேஷனை. அப்போது 71 இந்த 48 இந்த தொகுதிகள் நல்லா பார்த்துங்க. அது மட்டும் அம்பேத்கருடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வரனா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் கையெழுத்து பண்ணியிருப்பார். நம்ம காந்தியுடைய செய்தி வந்து யார் இருப்பாங்கன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்க எல்லாமே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க பூனா ஒப்பந்தத்தில். நல்லா படிச்சுட்டு போனோம். ஓகேங்களா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் படித்தோம். சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. சார் சந்திரசேகர் ஆசாத் யார்ப்பா சார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரவாதி, ரிவல்யூஷனரின்னு சொல்லுவாங்க. இவரை 1931
அலகாபாத்தில் உடைய பூங்காவில் சுட்டு கொண்டுடுவாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்பூர் படுகொலைன்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். அது மாதிரி பகத்சிங்கோட ரொம்ப இதில் இருந்து வரையார். சரிங்களா, இந்த HRA சரிங்களா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், இந்த அமைப்பெல்லாம் அவர் பங்கு பெற்றுவார். ஒரு புரட்சிகரவாதி. அவரை பூங்காவில் சுட்டு கொண்டு இருப்பாங்க. சரி, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, அடுத்து இன்குலாபாத் சிந்தாபாத் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. யார்பா சொன்னது? பகத்சிங் அவர்கள் தான் சொன்னார். இவர் வந்து பார்த்தா ஒரு புரட்சிகரவாதி. இவர் வந்து பஞ்சாபில் தான் பிறந்திருப்பார். சரி, பஞ்சாபினுடைய புலி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபினுடைய சிங்கம் அப்படின்னா லாலா லஜபத் ராய் அவர்கள் சொல்லணும். இவர் வந்து பஞ்சாபின் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் அது மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. இன்குலாபாத் சிந்தாபாத், பாட்டாளி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதாவது மாதிரி நான் ஏன் நாத்திங்க நான் என்ற புத்தகத்தை கூட அவர் எழுதியிருப்பார். அதை பெரியார் அவர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோழர் ஜீவானந்தம் அவர்களை வைத்துக்கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் தமிழை. சரிங்களா, சரி, பகவத்சிங் என்ன சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு பாருங்க சார், முதல்ல 1928 இந்த காலகட்டத்தில் சாண்டர்ஸ் படுகொலை நடந்திருக்கும். சாண்டர்ஸ் படுகொலை. சார் எதுக்காக அவரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குழுவுடைய எதிர்ப்பு போராட்டத்தில் லாலா லஜபத் ராய் அவர்கள் கலந்து கொள்வார். அவருக்கு தடியடி நடத்தப்படும். அந்த தடியடியில் வந்து உடனே உயிர்ந்துட மாட்டார். உடம்பு ரொம்ப பலவீனம் அடைந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் இருந்து போயிடுவார். சரிங்களா, அப்போது இந்த இவரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பகத்சிங் அவர்கள், ராஜ்குரு சுக்தேவ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 1929 இந்த காலகட்டத்தில் மத்திய சட்டமன்றத்திலேயே போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, படுகேஸ்வர் தத்தும் பகத்சிங் அவர்களும் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கும். அந்த வெடிகுண்டில் யாரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க. இந்த 2 வழக்கில் விசாரிக்கப்படும் போது இவருக்கு தூக்கு தண்டனையானது கொடுக்கப்படும். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம். 1930 சரி, அதுவும் மார்ச் மாதம் 23 சார், நல்லா படிச்சுட்டு போனோம். மார்ச் 23 அவர்கள் தூக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, பகத்சிங் அவர்களும் ராஜ்குரு சுக்தேவ் அவர்களுக்கு. சரிங்களா, நான் வச்சுட்டு போனோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து கால வரிசைப்படுத்தி கொடுத்து கேட்குறாங்க, பார்க்கலாம். சார் முதல்ல வைக்கம் சத்தியாகிரகம். சார் இது வந்து 1924 நடந்திருக்கும். பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த போராட்டங்கள் பண்ணியிருப்பார். பெரியார் அவர்களை கேரளாவுக்கு கூட்டு போனது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். சரி, அதாவது ரோசாபுத்துறை என்று அறியப்பட்ட அவர் தான் கூட்டு போயிருப்பார். அடுத்து சேரன் மாதேவிக்கு உள்ள பிரச்சனை என்பது 1925. பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி விட்டு வெளிவந்ததுக்கான 2 காரணங்கள் சொல்லப்படும். அந்த 2 காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் காஞ்சிபுரம் மாநாடு. அதுவும் 1925 நடந்திருக்கும். அங்கே வந்து காஞ்சிபுரம் மாநாட்டை வந்து வகுப்புவாதம், அதாவது ரிசர்வேஷனே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி இங்கே வந்து என்ன சார் நடக்குன்னா, அந்த உணவு பரிமாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி மக்களுக்கு ஒரு டைமும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு டைம் வந்து பரிமாறப்பட்டது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. அதில் தான் பெரியார் அவர்கள் வெளிவந்திருப்பார். அது கேபினெட் தூதுக்குழு. சார் அமைச்சரவை தூதுக்குழு படித்து பார்த்தீங்களா சார், அதுதான் வந்து கேபினெட் தூதுக்குழு. 1946 தனிநபர் சத்தியாகிரகம் 1940. சரிங்களா, அப்போ வந்து மேட்ச் பண்ணும்போது என்ன சார் வந்து பாருங்கள், 1 2 4 3 இதுதான் சார் மாறி வரும். அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து இந்துஸ்தான் குடியரசு சங்கம். இந்துஸ்தான் குடியரசு சங்கம் எங்கு இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமாக மாறி சீர்மைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சங்கமானது உருவாக்கப்பட்டது 24 உருவாக்கப்பட்டிருக்கும். 28 பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சரி, இது எங்கே சார் உருவாக்கப்பட்டனா டெல்லி பெரோஷோ கோட்லா மைதானம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விவாதங்கள் நடைபெற்றிருக்கும். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் அவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அமைப்பு, அதாவது HRA என்ற அமைப்பை HSRA அதாவது சோசியலிஸ்ட் கவர் இதுவாக மாற்றப்பட்டிருக்கும். எங்கன்னா டெல்லியில் பெரோஷோ கோட்லா, மறக்கவே கூடாது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இது யார் சார் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா கந்தா டெப். ராதா கந்தா டெப். சரி, ராதா கந்தா டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கொல்கத்தா. சரிங்களா, பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1851. இளம் வயதிற்போர் சமூகம் 1832. ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான். தவறானதான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான விஷயம். இதையும் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இவர் தான். இதுவும் கொல்கத்தாவில் வந்து பார்த்தா ஜமீன்தார்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சார் அடுத்து மெட்ராஸ் பூர்வீக சங்கம், அதாவது சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து 1852 கஜலு லட்சுமி நரஸ் அவர்கள் உருவாக்கப்பட்டிருப்பார். சித்திரவதை ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கும். சித்திரவதையிலிருந்து பார்த்தீங்கன்னா மக்களானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். அடுத்து இந்திய கழகம். இந்திய கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1816 கொடுத்துருக்காங்க. இது வந்து 1876. இது வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களும் ஆனந்த மோகன் போஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் உருவாக்கப்பட்டிருப்பார். சார் இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவருடைய பத்திரிகை ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை, பெங்காலி.
ஆனந்த் மோகன் போஸ்லே எல்லாம் சேர்ந்து வந்து உருவாக்கிடுவாங்க. அந்த ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 மற்றும் 4 தான் தவறான ஒரு விஷயம். சென்னை வாசிகள் சங்கம் 1852, இந்திய கழகம் என்பது 1876. சார் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி அவர்களும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இந்திய சங்கம் ஒன்று படித்தோம், பிரிட்டிஷ் இந்திய சங்கம் படித்தோம். அங்கே இந்திய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1865 உருவாக்கப்பட்டிருக்கும். கிழக்கிந்திய அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் சங்கம் கழகம் சொல்கிற மாதிரி அது என்பது 1866 உருவாக்கப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்வரும் கூற்றுகளை சரின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வில்லியம் பெண்டிங் என்பதால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி ஓகேங்களா? கரெக்டான ஒரு விஷயம் தான். மகள்வாரி முறை 1833 தோற்றுவிக்கப்பட்டது. ரைட்டு. மகள்வாரி முறையில் அரசாங்கம் நிலையத்தின் உரிமையாளரா? இங்கே வந்து மகள்வாரி என்றால் அரசாங்கத்தினுடைய உரிமையாளர் கிடையாது, அவங்க அரசாங்கமே நிலத்தின் உரிமையாளர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பான விஷயம். அப்போ மகள் என்றால் மீனியே கிராம தலைவர்னு சொல்லுவாங்க. கிராமம், அங்கே கிராம தலைவர் தான் என்ன பண்ணுறாருன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுமே கவர்மெண்ட் கொடுப்பார். இந்த விஷயம் தான் தவறான விஷயம். மகள்வாரி முறையில் கிராம குழுவான வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டிருந்தது. இது கரெக்டான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ இதில் சார் என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் பாருங்க. மெக்கன்சின்றவர் தான் இந்த கோட்பாட்டை சொல்லியிருப்பார். ஹோல்ட் மெக்கன்சி அவர்கள் தான் இந்த கோட்பாட்டையே சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது எங்கள் கிராம தலைவர் தான் வசூல் பண்ணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியை வசூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறமா கடைசியில் 50% கம்மி பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த டாக்ஸ். அப்போ மகள்வாரி முறை அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல். அதுவும் வங்காளத்தினுடைய பொறுப்போடு இருந்த இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். சரிங்களா? சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது என்ன சார் வந்து பாருங்க, சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து முஸ்லீம் லீக் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கூட்டு காரணம் சரியான விளக்கமானு பார்க்கலாம். முஸ்லீம் லீக் டிசம்பர் 22, 1930 மீட்பு நாளாக அறிவிச்சிருக்காங்களாம். இந்தியாவினுடைய வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததுமாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்களுடைய எதிர்ப்பின் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான் சார். என்ன காரணம் போறீங்க? லில்லித்தோ பிரபு தான் வந்து அப்போ வைஸ்ராயா இருப்பார். லில்லித்தோ பிரபு தான் வந்து வைஸ்ராயா இருப்பார். அவர் தான் சார் இது மாதிரி விஷயங்களே பண்ணியிருப்பார். ஏன்னா உலகப் போரில் வந்து நம்ம கேட்காம வந்து ஈடுபடுறதுனால காங்கிரஸ் அமைச்சரான பதவியில் இருக்கும். அந்த பதவி விலகிய நாளை தான் இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மீட்பு நாளாக அனுசரிக்கப்படுவார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? டிசம்பர் 22, 1939 உங்களை கூற்று காரணம் சரியான விளக்கம். சார் அடுத்து பாருங்க. சார் அடுத்து 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 24 சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு எந்த சிறைக்கு அனுப்பப்பட்டார்னு கேட்குறாங்க. மான்லே சிறை வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவில் இருக்கக்கூடிய சிறை. சரிங்களா? இந்த மான்லே சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா திலகர், அதாவது பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தினுடைய தந்தையார்னா திலகர் தான். அவரும் அங்கே தான் சிறையில் போட்டிருப்பாங்க. பர்மா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவானது எப்போது பிரிக்கப்படுதுன்னு கேட்பாங்க. 1935 அரசாங்க சட்டத்தின்படி தான் பர்மாவானது இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. சார் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பேர் சார் மியான்மர் என்ற பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? நேதாஜி அவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மான்லே சிறை. சரிங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து வந்து பத்திரிகைகள் கேட்டிருக்காங்க சார். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல பார்க்கலாம். நியூ இந்தியா யாருதுப்பா? அன்னிபேசன் நம்ம யாருது? சரிங்களா? அடுத்து தி பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னா ஏஓ ஹியூம் அவர்கள். சரிங்களா? வந்தே மாதரம் வந்து லாலா லஜபதி ராய் அவர்கள். இருந்தாலும் அரவிந்த் கோஷ் அவர்கள் ரொம்ப தீவிரமாக அதில் வந்து எழுத்துக்களை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? ராஷ்ட்ரோப்தர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். அதாவது ராஷ்ட்ரோப்தர் இந்தியாவின் குரல், அதோட வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். சரிங்களா? இந்தியாவின் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சார் அப்போ நியூ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபேசனா 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏஓ ஹியூம். அப்போ 2-4 ஆன்சர் கீ ஏ தான். ஏஓ ஹியூம் யார்ப்பா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். 1884 சரிங்களா? இங்கே வந்து பிரம்மண சபையில் உரையாற்றி போயிருப்பார். சரிங்களா? உரையாற்றுவது வந்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி சார். இவர் ஓய்வு பெற்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி. இவன் மூலமாக தான் ஐஎன்சி என்ற ஒரு அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முதல் தலைவராக டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் இருந்திருப்பார். சரிங்களா? ராஷ்ட்ரோப்தர் யாரு பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. சுதேசி இயக்கத்தில் தமிழகத்தில் வந்து தீவிரவாதம் தலை தூக்கியது. சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவருடைய பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுரை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் இது பார்க்கலாம். சுதேசி இயக்கம் வந்து தமிழகத்தில் தீவிரவாதம் தலை தூக்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான் சார். முதல்ல பாருங்க, சுதேசி இயக்கமானது எதுக்கு சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினைக்கு பிறகு, அதாவது வந்து சுதேசி இயக்கமான தீவிரம் அடைந்திருக்கும்.
அதில் வந்து பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வாஞ்சிநாதன் வந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்தோன்னா 1911 சரிங்களா ஜூன் மாதம் சரிங்களா 17 இந்த காலகட்டத்தில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WD ஆஷ் அவர்களை படுகொலை செய்திருப்பார். துணை தூங்கியதுதான் சுதேசி இயக்க தலைவர் மக்கள் தலைவராக உருவெடுத்தார்கள். அதாவது நம்மளுடைய வஉசி அவர்கள் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி டு அதாவது தூத்துக்குடி டு கொழும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியோ லாவோ என்ற 2 கப்பலிலும் வந்து இது பண்ணியிருப்பார். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பையும் அவர் உருவாக்கப்பட்டிருப்பார். அப்போ மக்கள் தலைவராக அவர் அறியப்பட்டவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாரதியார் அவர்களும் சூரத் மீட்டிங்கில் போய் கலந்துட்டு இருப்பார். கலந்து கொண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சூரத் சென்று வந்த பயணம் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருப்பார் சரிங்களா. அதுவும் இல்லாமல் திலகருடைய நிறைய புத்தகங்களை வந்து பார்த்தா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போது அவர் மக்கள் தலைவராக உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ 2 கூற்றுமே இங்கே சரியான விளக்கம் தான் சரிங்களா. அது மாதிரி சுப்பிரமணிய சிவா அவர்களும் சுதேசி இயக்கத்தில் மிக முக்கியமாக பாடுபட்டிருப்பார். இந்த சுதேசி இயக்கத்தினுடைய காரணமாக நம்முடைய பெரியார் தந்தை பெரியார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை மறியல் போராட்டம் இந்த விஷயங்கள் நடத்திருப்பாங்க 1921 22 காலகட்டத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அப்போ எல்லாருமே வந்து சுதேசி இயக்கத்தின் மூலமாக ஒரு பெரிய தலைவராக அறியப்பட்டவர்கள் தான் சரிங்களா. 2 கூற்றுமே சரியான ஒரு விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து சார் இங்க பாருங்க, பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துன்னு கேட்டாங்க. முதல்ல வேவல் திட்டம். சார் வேவல் திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 சரிங்களா. மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1947. சார் எந்த மாதம் சொல்ல முடியுமா? ஜூன் மாதம் 3 ஜூன் 3. அடுத்து அமைச்சரவை திருப்பி வந்துச்சு சார் 1946. சிம்லா மாநாடு இதுவும் 1945 தான். 2க்குள்ள தான் நம்மளுக்கு குழப்பம் வந்து நிற்கும். முதல்ல வேவல் திட்டம் வந்து போடப்பட்டது ஜூன் மாதம் சரிங்களா. அதுவே சிம்லா மாநாடு வந்து பார்த்தோன்னா ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை மாதம் வரைக்கும் நடந்திருக்கு சார் இந்த விஷயங்கள் சரிங்களா. இந்த ஜூலை 14 இந்த வீடியோ நடந்திருக்கு வேவல் திட்டம். இது வந்து ஜூலை மாதம் வரைக்கும் போயிருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படியே வந்து மேட்ச் பண்ணும்போது பாருங்க, முதல் வேவல் திட்டம், வேவல் திட்டத்துக்கு அப்புறமா தான் சிம்லா மாநாடு. இதில் வந்து பாருங்க நிறைய ரிசர்வேஷன்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை ஜாதி இந்துக்கள் என்ற ஒரு வார்த்தையை வேவல் யூஸ் பண்ணதுனால காந்தியடியவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப விமர்சனம் பண்ணியிருப்பார் சரிங்களா. சார் அப்போ என்ன சார் வரும் பாருங்க, 1 4 3 2 சரிங்களா. சார் அதுக்கடுத்து இந்த மவுண்ட் பேட்டன் பற்றி சொல்லணும்னா அந்த சுதந்திர தீர்மானம் சொல்லுவாங்க ஜூலை 18 இருந்து சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. சார் அப்போ இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான வந்து ப்ளே பண்ணணும் சரிங்களா. அடுத்து பாருங்க. சார் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்கத்தின் வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்துக. திருப்பியும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது 1855 சரிங்களா. WC பெனஞ்சர் முதல் தலைவர். இருந்தாலும் அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்தார் ஜி சுப்பிரமணியம் அவர்கள். 72 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 22 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப முக்கியமானது. சைமன் குழு வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டது 1927. ஆனால் அவங்க வந்து 28க்கு தான் இந்தியாவுக்கே வருவாங்க. 29 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்னைக்கும் வருவாங்க. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13 வருவாங்க. சார் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் சைமன் குழு போடப்பட்டது 1927. ஏன்னா ஒரு சைமன் அதில் வந்து டோட்டலாக 1+7 பேர் இருப்பாங்க. அதில் யாரும் இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் சைமனை திரும்பி போன்ற வசனமானது ஃபேமஸப்பட்டிருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. தன்னாட்சி இயக்கம் எப்போப்பா? 1916 சரிங்களா. நம்முடைய அன்னி பெசன்ட் அம்மையார்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பம்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா திலகர் அவர்கள் பண்ணியிருப்பார். 2 விஷயமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தண்டி யாத்திரை இது வந்து 1930 சார். அப்போ மேட்ச் பண்ணுமா? 1885 தான் முதல்ல வரணும் சரிங்களா. 1 தான் 3 ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 3வது வரணும் தன்னாட்சி இயக்கம் 3 1 3 2 4 சரிங்களா. ஆன்சருக்கு ஏ. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் பூனா சர்வஜனிக் சபா இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MG ரானடே அவர்கள். சில 1870 ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் குரு யாருன்னா MG ரானடே சரிங்களா. காந்தியோட அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேனுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா MG ரானடே அவர்கள். இவர் தான் வந்து பார்த்தா அந்த சுதேசி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். முதல்ல சுதேசி என்றால் சொந்த நாடு என்பது பொருள். 1872 பூனாவில் வந்து சுதேசி என்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MG ரானடே அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப்பிரிவினுடைய தினம் என்பது ராக்கி பந்தன் சரிங்களா. அதாவது சகோதரத்துவ உணர்வுடன் கட்டப்பட்டது. இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வந்து பார்த்தா அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க சார். 1905 வங்கப்பிரிவினை நடைபெற்றிருக்கும் அக்டோபர் 16 சரி. அதிகாரப்பூர்வமாக துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டிருக்கும். கர்சன் குரு அவர்கள் பண்ணியிருப்பார்.
சரிங்களா? அது கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் அதிகமாக இருப்பாங்க? கிழக்கு வங்காளம், அசாம் அப்படின்னு எடுத்துட்டாவே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்படியே ஒரு வங்காளம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா மேற்கு வங்கம் சொல்லக்கூடாது, ஒரு வங்காளம் என்று சொல்லப்பட்டால் இந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. இது வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து பிரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது. சரிங்களா? இருந்தாலும் இதில் மாறி என்ன பண்ணால் இந்து முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருந்துட்டாங்க. இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை தூதரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சார் இருந்திருப்பாங்க? முகமது அலி ஜின்னா அவர்கள் இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ராக்கி பந்தன் என்பதா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிய தினம், ரொம்ப முக்கியமான ஒரு தினம். சரிங்களா? இந்த கருப்பு தினம், ஒருமைப்பாடு தினம்லாம் கொடுத்துருக்காங்க சார், அதெல்லாம் வேணாம். ரவீந்திரநாத் தாகூர் ராக்கி பந்தன் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் காரணமாக நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பார். அந்த விஷயம் கூட எக்ஸாமில் கேட்கறாங்க, நிறைய வாய்ப்பு இருக்கு சார், நல்லா படிச்சுட்டு போகணும். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். எதிர்த்தாரா? கண்டிப்பாக எதிர்த்தார். ஏன்னா அவர் வந்து கொடுத்த வந்து பாருங்க ஆகஸ்ட் 16, 1932 கொடுத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கார். தனி தொகுதியில் கொடுத்ததால தான் அவருக்கும் அம்பேத்கர் முரண்பாடு ஏற்பட்டது. சாவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு உண்ணாவிரதமும் வந்து மேற்கொண்டார் இரவடாசிரியில். அப்போ கண்டிப்பாக அது எதிர்த்தார். அடுத்த டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலிடமிருந்து பெறுவதற்காகவா அதை எதிர்த்தார்? கிடையாது. அப்போ கூற்று மற்றும் சரி, சில காரணமானது தவறு சார். அப்போ வந்து டொமினியன் அந்தஸ்தை பெறதுக்காக அவர் எதிர்க்கல. அவர் என்ன சொல்றாருன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டாங்க, இன்னும் வந்து இந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை நீ பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கூட முரண்பாடு ஏற்பட்டது. அப்போ அவர் டொமினியன் அந்தஸ்தை பற்றி அவர் கேட்கல. காரணமானது தவறான ஒரு கூற்று. சரிங்களா? நல்லா ஆப்போசிட் போனோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சார் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. இந்த மாதிரி வசனங்கள் கேட்பாங்க. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தன்னு சொன்னது யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள். இவர் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 1916 சார், ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாண்டை சார்ந்த ஒரு பெண்மணி. இவர்கள் இந்தியாவிற்கு 1893 தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? பிரம்மணான சபையினுடைய தலைவராக 1907 ஆயிருப்பாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியுடைய தலைவராக. 1917 ஐஎஸ்சியின் தலைவராக ஆக்கப்படுவார். இவர் தான் வந்து கல்கத்தா மீட்டிங் நடக்கும். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்திய பெண்கள் சங்கம். சரிங்களா? இந்திய பெண்கள் சங்கமானது உருவாக்கப்பட்டதும் வந்து 1917 தான் உருவாக்கப்பட்டது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் தலைமை தாங்கியிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சார். சரிங்களா? அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி கேட்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் பத்திரிகைகள் கேட்பாங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பனாரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கல்லூரி, பனாரஸில் வந்து ஒரு இந்து கல்லூரியானது 1898 உருவாக்கப்பட்டிருக்கும். 1890 உருவாக்கப்பட்டிருக்கும். கல்லூரி தான் உருவாகிருப்பாங்க. நம்ம அதை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படுது யாருன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள். இந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் இந்த இந்தியாவை ஆள வேண்டும், பிடி சவாக்கர் மாதிரி ஒரு கோட்பாடை கொண்டவர்கள் யாருன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க 1898. சரி, அன்னிபெசன்ட் அம்மையார் நல்லா ஆப்போசிட் போனோம் சார். ருக்குமணி லட்சுமி பற்றி படித்தோம். சுப்பராயலு யாருப்பா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 நடந்த எலெக்ஷனில் முதல் சிஎம் யாருன்னா இவங்க தான். சரிங்களா? சத்தியமூர்த்தி வந்து காமராஜனுடைய அரசியல் குரு. சரி, ரொம்ப முக்கியமான ஆள். இவர் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் சைமன் குழு எதிர்ப்பு இயக்கம் இருப்பாது, அந்த குழுவினுடைய தலைவராக அவர் செயல்பட்டிருப்பார் சத்தியமூர்த்தி அவர்கள். அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படின்னு வந்து ஞாபகம் வந்தாவே ஒரு தன்னாட்சி இயக்கம் என்றது மறக்கவே ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பிரம்மணான சபையினுடைய தலைமையகம் எங்கப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பிரம்மணான சபையினுடைய தலைமையகமானது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்குது. சரிங்களா? அடையாறில் இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிரம்மணான சபையானது உருவாக்கப்பட்டது 1875. சரிங்களா? ரஷ்ய பெண்மணியான பிளவாட்ஸ்கி அவர்களும் HS ஆல்காட் அவர்களும் வந்து சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1879 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த காலகட்டத்திலே வந்திருப்பாங்க. இருந்தாலும் வந்து இவங்க சென்னைக்கு வந்ததே போனால் 1882 இந்த காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. சரிங்களா? 82 இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து 1893 பிளவாட்ஸ்கி அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப உடல்நல குறைபாடு காரணமாக இருப்பாங்க. அதனால அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா சிகாகோ மாநாடுக்கு அனுப்புவாங்க. அதிலிருந்து அன்னிபெசன்ட் அம்மையாரோட ஈடுபாடானது பிரம்மணான சபையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அங்கமாக வைக்கப்படும். அப்போது அடையாறு தான் வந்து பார்த்தா தலைமையிடும். சரிங்களா? நல்லா ஆப்போசிட் போங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்துடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வந்து வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூமியான் அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பார். சரிங்களா சார்? என்ன சார் விஷயம் இங்கே நடந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல அரியதுல்லா இருக்கிற சாட்சி அரியதுல்லா அவர்கள் பராசி இயக்கம். சரிங்களா? பராசி இயக்கமானது உருவாக்கப்பட்டிருக்கும் 1818 உருவாக்கப்பட்டிருக்கும் அமைப்பானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் 1839 இருந்து போயிடுவார். அடுத்து அவருடைய மகன் வருவார். அவர் வந்து போராட்டத்தில் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொல்லுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுடுமியான் இருக்கார் பதில் இவர் 1862 இருந்து போயிடுவார்.
இதற்கு பிறகாக இவர் 1870 இந்த அமைப்பானது ஒரு உயிர் பெற்றதுக்கு காரணமே, இந்த பராசி இயக்கம் உயிர் பெற்றதுக்கே காரணம் யாருன்னா நோவாமையன் அவர்கள் தான். சரிங்களா? இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் சார், நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்து இந்த டுடுமியார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1827 வகாபி இயக்கம். சரிங்களா? வகாபி இயக்கமானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? வங்காளத்தில் வகாபி இயக்கம். சரிங்களா? 1827 டுடுமீர் ஞாபகம் வச்சுட்டு போங்க. அப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொன்னது யாருன்னா டுடுமியான் அவர்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலியை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யார் சார்? உஷா மேத்தா அவர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. உஷா மேத்தா அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் 7, 8 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். 8ன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில், 7, 8 ரெண்டு டேட்லேயுமே நடந்திருக்கும். இந்த பம்பாயில் தான் அதுக்கான தீர்மானமானது நிறைவேற்றிருக்கும், பம்பாய். சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய வானொலி மூலமாக இவங்களோட பேசின பேச்சானது சென்னை வரையும் கேட்டுச்சான். சென்னை வரைக்கும் கேட்டுச்சுன்னா சென்னையில் வானொலி மூலமாக கேட்கப்பட்டது. சரி, அப்போ வந்து விடுதலை உணர்ச்சி ஊட்டப்பட்டது. இந்த வசதியில் தான் சொல்லுவார் காந்தியடிகள், செய்யலுக்கு செத்துமடி என்ற வசனத்தை சொல்லியிருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் 1941 அந்த காலகட்டத்திலிருந்தே, சரிங்களா, 1941 இந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்தோன்னா ஒரு 45 வரைக்குமே, இந்த 40லேருந்தே சார், 40லேருந்தே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இளம் தலைவர். அவர் தான் வந்து பார்த்தோன்னா தலைவராகவே இருப்பார். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 42க்கு அப்புறமா பார்த்தோன்னா ஒரு 43, 44 வந்து பார்த்தா எலெக்ஷன் நடக்காது. சரி, முதல்ல ஒரு கேண்டிடேட் நம்ம தேர்ந்தெடுத்துருமே, அதுவும் வந்து ராம் கார்லேயே தேர்ந்தெடுத்துருவாங்க. அவர் ராம் கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அபுல் கலாம் ஆசாத் அவர்களை தலைவராக தேர்வு செய்யப்படாது. எலெக்ஷன் நடத்த முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அன்ன போஸ்டாகவே வச்சுட்டு இருந்தாங்க. சரி, 45 வரைக்குமே அன்ன போஸ்டாக வச்சுருந்தாங்க. அப்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஐஎன்சியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இருந்தார். மிக ஒரு யங்கான ஒரு தலைவர். சரிங்களா? சார், அடுத்து வந்து கேப்டன் லட்சுமி அவர்கள் சார். இவங்க வந்து பார்த்தோன்னா INA இந்திய நேஷனல் ஆர்மியில் வந்து பார்த்தோன்னா ஜான்சி ராணி பிரிவுக்கு தலைமை தாங்கியவர்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடின்னு சொன்னது எதுனா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். சரிங்களா? காந்தியடிகள் சொன்ன ஒரு அகிலேருந்து வந்து பார்த்தோன்னா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் அது. சரி, அடுத்து இந்த ஒத்தியாமை இயக்கம் சார் எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1920, 22 முடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒத்தியாமை இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சௌரி சௌரா சம்பவத்தில் வந்து காவலர்கள் இருந்ததுக்காக அந்த ஒத்தியாமை இயக்கமானது நிறுத்தப்பட்டிருக்கும். சட்டமறுப்பு இயக்கம் அப்பப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கிளபாத் இயக்கம் என்பது, கிளபாத் இயக்கம் எப்போனா அதுவும் வந்து 1919 காலகட்டம். இந்த ரவுலட் சத்தியாகிரம் படிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தா 1919 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பிறகு மீண்டும் என்ன பண்ணால் அந்த கிளபாத் இயக்கத்துக்கு வந்து ஒத்தியாமை கூட ஜாயின் பண்ணி காந்தியடிகள் இந்து முஸ்லீமுடைய ஒரு இதுவாக வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா சார்? அப்போ செய் அல்லது செத்துமடி அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காமராஜ் அவர்கள் பம்பாய் போயிட்டு அந்த தீர்மானம்லாம் பேசிட்டு வந்துட்டு இங்கே வெள்ளையனே வெளியேறு போது அந்த கொள்கையெல்லாம் பரப்புந்து அவர் தான். ஒரு சென்னைக்கு போகும்போது வந்து பார்த்தோன்னா அங்கே காவலர்கள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிறது காரணத்துக்காக அரக்கோணத்திலேயே வந்து இறங்கி வந்துடுவார். ஓகேங்களா சார்? அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க, பார்ப்போம். மெட்ராஸ் திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது யாருன்னு கேட்குறாங்க. 1912 சி நடேசன் அவர்கள் திராவிட இல்லம் என்ற ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? அடுத்து சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் அவர்கள் INC விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமாக சுயமரியாதை இயக்கம் 1925 வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதன் முதல் மாநாடு செங்கல்பட்டு நடந்திருக்கும். சரிங்களா? யார்? சவுந்தரபாண்டியன் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்து தென்னிந்திய தாராள கூட்டமைப்பு, அதாவது சவுத் இந்திய லிபரல் ஃபெடரேஷன் என்பது அதான் நீதி கட்சி 1914 உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முதல் மாநாடு எங்கே சார் நடந்திருக்கும்? கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமானது கோயம்புத்தூர். சார், யாரெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க? தியாகராஜ செட்டி, TM நாயர், சி நடேசன் எல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கையை அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து திராவிடர் கழகம் என்பது 1946. அதாவது பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் 1938 39 இந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமாக சிறையில் இருப்பார். அந்த சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுவார். அதுக்கடுத்து என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 சரிங்களா சேலத்தில் நடந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நாடு அந்த நீதி கட்சி இருக்கு பார்த்தா அந்த நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகம் என்று பெயரை மாற்றிடுவாங்க. சரிங்களா? அண்ணா அவர்கள் பொதுச் செயலராகவும் தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் இருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது சார் முதல்ல பாருங்க, மெட்ராஸ் திராவிட இயக்கம் 1904 சரிங்களா 4. அடுத்து சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்தா 2. அப்போது ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா ஏ. சரிங்களா? அதனுடைய இஎஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நீல் தர்பன் எனும் இண்டிகோ தோட்டக்காரருடைய எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை கேட்குறாங்க. சரிங்களா? எதுவும் பார்த்தீங்கன்னா தீன் பந்த்ர மித்ரா அவர்கள் தான் நீல் தர்பன் நாடகத்தை நடத்திருப்பார். இது வந்து இண்டிகோ கழகம் சொல்லுவாங்க. இந்த இண்டிகோ கழகமானது 1859 to 60 நடந்திருக்கும். சரிங்களா?
திகம்பர பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திகம்பர பிஸ்வாஸ், திகம்பர பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ், விஷ்ணு பிஸ்வாஸ் இவங்களாம் சேர்ந்து தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பாடுபட்டுருப்பாங்க. வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு போராட்டம் தான் அது, சரிங்களா. அதில் லாஸ்ட்டாக வந்து தீன்பந்து மித்ரா தான் அப்படி பார்த்தீங்கன்னா நீல் திரும்ப ஒரு நாடகம் நடத்தி அந்த இண்டிகோ தோட்டத்தொழிலுடைய எதிர்ப்பை வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் மட்டுமல்ல இந்து தேசமித்திரன் பட்சி சுயேசமித்திரன் இந்த பத்திரிகைகள் கூட இந்த பற்றின வந்து நிறைய விஷயங்களை அவங்க எழுதியிருக்காங்க, சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சார் நம்முடைய 1850 ரெவால்ட் சார் ரொம்ப முக்கியமான ஒரு இது, சரிங்களா. அதை பற்றி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, அதை பற்றி சம்மந்தம் விட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். முதல்ல பின்னோடு சரியானதை தேர்ந்தெடுக்க கேட்குறாங்க. நானா சாஹிப், சரி. நானா சாஹிப் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கேலின் கேம்பல் தான் வின் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கான் பகதூர் கான், சரிங்களா. கான் பகதூர் கானையும் வந்து பார்த்தா அந்த கேப்டன் கேம்பல் தான் வின் பண்ணியிருப்பார். சார் அடுத்து ராணி லட்சுமி பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ரோஸ், அப்போ 2 கூட்டும் சரி. அடுத்து பாருங்க தாந்தியோ தோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜெனரல் வில்லியமா, ஜெனரல் வில்லியம் கிடையாது, வந்து யார் சார் வருவானா இந்த ஹெக்ரோஸ் தான் இருப்பார். ஏன்னா தாந்தியோ தோப்பு வந்து நானா சாஹிப் தான் இருப்பார். தப்பிச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா மீண்டும் ராணி லட்சுமி பாயோட சேர்ந்து குவாலியர் மத்திய இந்தியா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை அவங்க கைப்பற்ற நினைப்பாங்க. இருந்தாலும் தாந்தியா தோப்பும் லட்சுமி பாய் 2 பேருமே வந்து தோற்கடிச்சாருன்னா ஹெக்ரோஸ் அவர்கள் தான் தோற்கடித்திருப்பார். அப்போ இந்த விஷயம் தவறான ஒரு விஷயம், ஓகேங்களா. அடுத்து பாருங்க கன்வர் சிங் சார். கன்வர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் ஜெனரல் ஆக்டன் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைலர் தான் வந்து தோற்கடிச்சிருப்பார், சரிங்களா. அப்போ அந்த கூற்றுகள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4வது கூட்டும் தவறான ஒரு கூட்டு தான். அப்போது 1, 2 மட்டும் தான் சரி. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி, சரிங்களா. 1857 ரெவால்ட்டில் சரிங்களா அந்த புதிய என்ஃபீல்டு ரகம் வந்து இது அறிமுகப்படுத்த பெரிய பிரச்சனை. அப்போ மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான டேட் சார் இது 29 மங்கள் பாண்டே அவர்கள் ஒரு பிராமணர் அவர், சரி. அவர் தான் வந்து என்ன பண்ணினா முதல்ல ஒரு ஆங்கிலேய அதிகாரி சுட்டுக் கொடுப்பார். அப்போ தான் அந்த புரட்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய 2ஆம் பகதூர் அவர்கள் டெல்லியினுடைய அரசராக அறிவிக்கப்பட்டு அவரை அடக்கியவர் யாருன்னா நிக்கல்சன் என்பவர் அடக்கியிருப்பார். அப்போ அந்த மாதிரி மேட்ச் ஃபாலோலை பற்றி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா படிச்சுட்டு போங்க. நம்முடைய 8th புக்கில் இருக்குது சார், அது நல்லா படிச்சுட்டு போகணும், சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 1940 இளம் வயதில், சரிங்களா. 1940 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். நம்மளே சொன்ன விஷயம் தான். ராம்கார் நடந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார், சரிங்களா. சார் அடுத்து சார் வேற என்ன சார் நம்ம அங்கே சொல்லலாம் பாருங்க சார். மோதிலால் நேரு இவரை பற்றி நம்ம சொல்லுவோம். ஜவஹர்லால் நேருனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய அப்போ தான் மோதிலால் நேரு. இவர்கள் 1928 ஐஎன்சி மீட்டிங்கில் தலைமை தாங்கியிருப்பார். இந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்குன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும், சரிங்களா. கொல்கத்தாவில் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங். அது மட்டும் இல்லாமல் 1919 இந்த காலகட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரும். அது வந்து அமிர்தசரஸில் நடந்திருக்கும். பொற்கோவில் இருக்குது பார்த்தீங்களா அமிர்தசரஸ், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் 2 மீட்டிங்லும் அவர் தலைமை தாங்கியிருப்பார். மோதிலால் நேரு அவர்கள் 2 செஷன் தான் வருது. அந்த 2 செஷனுமே ஞாபகம் வச்சுங்க. 1919 ஒன்று, 1928, சரிங்களா. அதுவே வந்து லாலா லஜபத் ராய் அவர்கள் தலைமை தாங்கினாரா அப்படின்னா அவர் தலைமை தாங்கவில்லை. ஆனால் வந்து ஒரு சிறப்பு கூட்டத்துக்கு மட்டும் தலைமை தாங்கியிருப்பார். சிறப்பு கூட்டம் ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மீட்டிங் எப்பவுமே ஒரு இயர் லாஸ்ட் தான் நடக்கணும். ஆனால் ஒரு சிறப்பு கூட்டம் முன்கூட்டியே நடக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சார் நடக்கும்னா ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக நடக்கும். ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கும். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாரா லாலா லஜபத் ராய் அவர்கள், சரிங்களா. நல்லா படிச்சுட்டு போகணும், ஓகேங்களா. சரி, ஓகே சார். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் 1945 வரைக்குமே இருந்திருப்பார். 40லேருந்து 45 வரைக்குமே, ஓகேங்களா. ரொம்ப நீண்ட காலமாக இருந்தது யாருன்னு கேட்டால் கூட நீங்கள் அபுல் கலாம் ஆசாத் தான் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா சார்? அடுத்த கொஸ்டின் சார் இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கிலேய வழியில் மேற்கத்திய கல்வியை கற்பிக் கொடுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். மெக்காலே கல்விக்குழு போடப்பட்டது 1835. இந்தியாவில் பாரசீக மொழியானது ஆட்சி மொழியாக அகற்றப்பட்டு ஆங்கில மொழியானது அறிவிக்கப்பட்டதும் அதுதான். மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீகத்திலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அப்போ 2 கூற்றுகளுமே சரியான விளக்கம் தான். என்ன சார் சொல்றாரு பாருங்க மெக்காலே அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் கவுன்சில் இருந்தக்கூடிய ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொல்லணுங்க. மெக்காலே அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க. ஆங்கிலேயனுடைய அறிவாற்றல், சரிங்களா, அவனுடைய கலாச்சாரம், அது மட்டும் அவனுடைய உடை பாவனை எல்லாருக்கும் அது எல்லாமே இந்தியர்களுக்கு பரப்பப்பட வேண்டும், சரிங்களா. அப்போ ஆங்கில கல்வியை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய கலாச்சாரமான இந்தியாவில் பரப்பப்பட வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் ரத்தத்தில் வந்து வேற இந்தியவராக இருந்துட்டு போங்க, ஆனால் கலாச்சாரத்திலும் அறிவிலும் ஆங்கிலேயர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது யாரும் அந்த மெக்காலே அவர்கள். ரொம்ப முக்கியமான சரிங்களா. அப்போது வில்லியம் பெண்டிங் பிறப்பு தான் வந்து அவருடைய இதுவாக இருப்பார், சரிங்களா. அதாவது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அவரால் போடப்பட்ட கமிஷன் தான் இது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லை இந்தியாவில் முதல்ல எஜுகேஷனுக்கு வந்து 1813 இந்த சார்ட்டர் ஆக்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க,
1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க, 1 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இதையும் படிச்சுட்டு போங்க. கூற்று காரணம் சரியான விளக்கம் தான். அவருடைய கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சார். என்னன்னா இருந்துட்டு போங்க, நீங்கள் எஜுகேஷன் லெவலையும் கலாச்சார லெவலையும் ஆங்கிலேயர் மாதிரி நீங்கள் மாறணும். உங்களுடைய ரத்தமானது இந்தியாவே இருந்துட்டு போடும், ஆனால் கலாச்சாரம் அறிமாற்றம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் மாதிரி மாறன்றது தான் அவருடைய கோட்பாடவே இருந்தது. ஓகேங்களா, இந்த விஷயமே சரியான ஒரு விஷயம் தான். சார் அடுத்து பாருங்க சார். அடுத்து சார் திருப்பி அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கீழ்காம்பவற்றுள் எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாருடைய முயற்சிகளில் உருவானதுன்னு கேட்குறாங்க. இந்து கல்லூரி பனாரஸ். பனாரஸ் என்னால் இப்போ கூடிய வாரணாசி, அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய தொகுதி என்பது வாரணாசி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1898 உருவாக்கப்பட்ட கல்லூரி உருவாக்குனாங்க. அதை பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டதுன்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள் மாற்றினாங்க. ரைட்டான விஷயம். அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மாண்ட சபையினுடைய கொள்கையை பரப்பியது. ரைட்டு, சரிங்களா. 2 கூற்றுகளுமே சரியான ஒரு விஷயம் தான். அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நல்லா படிச்சுட்டு போனோம் சார். இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரசுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு அவர்களை நீங்கள் சொல்லணும். அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நல்லா படிச்சுருப்போம். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும் அவங்களை பற்றி, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணினுடைய 2 கண்கள் என்று சித்தரித்தவர் யாரா? சர் சையத் அகமது கான் அவர்கள் தான் பண்ணியிருப்பார், சரிங்களா. அதுவே இந்திய முஸ்லிம்களுடைய ஒற்றுமை தூதர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா முகமது அலி ஜின்னாவை நீங்கள் சொன்னோம். யார் சொன்னார் அப்படின்னா தான் சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் 2 கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லிம்களும் சொன்னது யாரா? சர் சையது அகமது கான் அவர்கள், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்த கொஸ்டின். 1920 நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்தலில் 4வதாக இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். என்ன காரணம் அப்படின்னு பாருங்க சார். 1920 இந்த காலகட்டம் என்பது ஒத்தியாமை இயக்கம் நடைபெற்ற காலம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்க பணிகளையும் துறக்க வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சொல்லிட்டார். அப்போ வந்து காந்தியுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணது யாரா? நேதாஜி அவர்கள், நேரு அவர்கள். இருந்தாலும் இவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகளாக அறியப்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் வந்து காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டது, சரிங்களா. அப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணாரு. சுபாஷ் சந்திர போஸை பற்றி வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு பாருங்க. ரொம்ப முக்கியமானது, இவர் 1938 ஐஎன்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். 1939 ஐஎன்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். சார் இங்கே பாருங்க, 1930 எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா. ஹரிப்பூரில் நடக்கும் இந்த மீட்டிங். எங்கே சார் நடக்கும்? ஹரிப்பூரில் நடக்கும். அவர் தான், நேதாஜி தான் தலைவர். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போச்சு, ஸ்மூத்தாக போச்சு. 1939 என்ன பண்ணுறாங்க பாரு, ஐஎன்சியில் காந்திக்கும் இவருக்குமே பிரச்சனை வருது. என்ன சார் பண்ணுறாங்க பாருங்க. காந்தி வந்து நேதாஜி வந்து எலெக்ஷனில் நிற்கிற முடிவு பண்ணிட்டாரு. காந்தி என்ன பண்ணுறாரு பாருங்க, அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய பட்டாபி சித்தராமையா அவர்களை ஆப்போசிட் கேண்டிடேட்டாக போகிறாங்க. இருந்தாலும் நேதாஜி அவர்கள் வெற்றி பெறார். வெற்றி பெற்ற பிறகு சரி இருந்தாலும் வந்து நம்ம உள்ள இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்க மாதிரி சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐஎன்சிக்குள்ளேயே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து உருவாக்குறாரு. சரி, அது வந்து 1939 தான் உருவாக்கப்பட்டிருப்பார். அப்போ ஐஎன்சியினுடைய தலைவராக 1939 இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது நம்முடைய இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த போது ஐஎன்சியுடைய தலைவராக இருப்பார், சரிங்களா. எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க சார், நல்லா படிச்சுட்டு போனோம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால அரசாங்கத்தை கூட ஏற்படுத்தியிருப்பார், சரிங்களா. சிங்கப்பூரில் அதனால ஆப்போசிட் போனோம் ஐஎன்ஏ, ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தா ராஜினாமா செய்த யாருப்பா? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் சார் கால வரிசைப்படுத்தி கேட்டாங்க, பார்க்கலாம். மாப்ளா கிளர்ச்சி சார், இது எப்போ சார் நடந்திருக்கும்? 1921 இது கேரளாவில் நடந்தது. மலபார் மாப்பிளை கிளர்ச்சி சொல்லுவாங்க. அதாவது அரேபியாவிலேருந்து வந்த அந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணதுக்காக வந்திருப்பாங்க. அரேபியர்கள் அவர்கள் முஸ்லீம்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய இந்து பெண்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மாப்பிள்ளையாக மாறி போயிருப்பாங்க. அவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் மாப்ளா கிளர்ச்சி. அடுத்து சார் பெரும்புரட்சி எப்போ? 1857, சரிங்களா. சாந்தால் கிளர்ச்சி 1855 to 56. சித்து மற்றும் கங்கு அவர்கள் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் நடந்திருக்குன்னா பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி இந்த விஷயம் நடந்திருக்கும். அங்கே வந்து சார் பழங்குடி மக்கள் அவங்களுக்கு அறியாமையாக இருப்பாங்க. அதனால் அந்த மக்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப ஏமாற்றுவாங்க. இதுதான் அங்கே பெரிய பிரச்சனை, சரிங்களா. சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917, சரிங்களா. ஏதாச்சும் மேட்ச் பண்ண முடியுமா? பார்க்கலாம் சார். முதல்ல எது சார் வரும்? சாந்தால் தான் வரும். அப்போ 2 எது வருது பாருங்கள், 2 ஆப்ஷன் இருக்குது. 2, 3, 4, 1, சரிங்களா. மாப்பிளா கிளர்ச்சி எப்போனா 1921. ஏன்னா நம்மளுடைய ஒத்தியாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதுக்கு இது ஒரு காரணம் தான். சௌரி சௌரா சம்பவம் ஒன்று, மாப்பிளா கிளர்ச்சியும் காரணம். ஏன்னா இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையானது இங்கே பாதிக்கப்பட்டது, ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து சார் கட்சிகள் சார் யார் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, சரிங்களா. பார்க்கலாம். சுதந்திரா கட்சி யார் சார் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ராஜாஜி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது.
சில ராஜாஜி அவர்கள் 1959 இந்த காலகட்டத்தில் சார் என்ன சார் நடந்திருக்கும் பாருங்க. இவர் வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். 1952 எலெக்ஷன்லேருந்து 54 வரைக்கும் இருப்பார் இவர் சிஎம்மா. சரி, அப்புறம் வந்து பார்த்தா காமராஜர் அவர்கள் தொடர்ந்து 9 முறை வந்து பார்த்தா சிஎம்மா இருந்திருப்பார். இவர் இஎன்சி விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் சுதந்திரா கட்சி என்ற கட்சியை ராஜகோபாலாச்சாரி 1959 உருவாக்கப்பட்டது. சார் அடுத்து கதார் கட்சி. இந்த கதார் கட்சி எதுங்க சார் உருவாக்குனா யாருன்னா லாலா ஹர்தயால். இது வந்து பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் யார் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் தான். சரிங்களா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கனடாவுக்கு குடிபெயர்ந்து போயிருப்பாங்க. கனடா அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அவருடைய பேரோட வந்து கேட்பாங்க சார். சோகன் சிங் அவருடைய தலைமையில் சோகன் சிங் தான் அந்த கதார் கட்சியினுடைய முதல் தலைவர். ஆனால் ஏற்படுத்தியவர் யாரா லாலா ஹர்தயால், மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோம கடமரு அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கும் சார். கோம கடமரு இது வந்து கப்பல் பேர். இவங்க வந்து கனடாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, அவருடைய இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மீது தாக்குதல் தொடுத்து இந்திய மக்கள் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. அப்போது இந்த கோம கடமருன்றது மறக்கூடாது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது எங்கே சார் வந்து லாலா ஹர்தயால் எல்லாம் உருவாக்கினா, அதுவும் பிரான்சிஸ்கோ என்ற இடத்துல உருவாக்கியிருப்பார். ஆனால் கனடாவில் குடிபெயர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான். நம்ம தமிழிலும் படிச்சிருப்போம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த நாடுகள் வந்து கனடா கூட தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அடுத்து சுயராஜ்ய கட்சி யார் சார் உருவாக்குதுன்னா மோதிலால் நேரு. சரிங்களா, 1923 ஜனவரி 1 சிஆர் தாஸ் அவர்களும் மோதிலால் நேரு அவர்களும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா, 1939 நான் சொல்லிட்டேன். அதை வச்சு மேட்ச் பண்ணும்போது பார்க்கலாம் சார். முதல்ல சுந்தரா கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரணும். சரிங்களா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 3 1 2 4 டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் என்ற அறிக்கையை வெளியிட்டதுன்னு கேட்குறாங்க. சார் எங்கே சார் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1929 லாகூர். அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். நான் மோதிலால் நேரு அவர்கள் சொன்னால் 1928 சொன்னால் கொல்கத்தாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடந்திருக்கும். டிசம்பர் மாதம் இந்த மீட்டிங் நடந்திருக்கும். அடுத்து என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 26, அதுக்கடுத்து பார்த்தோன்னா 1930 இந்த காலகட்டத்தில் ராவி நதிக்கரையில் வந்து பார்த்தா தேசிய கொடியானது ஏற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுயராஜ் தினம். அதனுடைய நினைவாக தான் நம்ம என்ன பண்ண அரசியலமைப்பு தினமானது போது கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயத்தை வந்து கேட்பாங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, சூரத் மீட் வந்து பார்த்தீங்கன்னா 1907 இதிலிருந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்து போயிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா தலைமை தாங்கியவர் யாருன்னா ராஜ் பிகாரி கோஷ் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பார். முதல்ல வந்து பார்த்தா பூனாவில் நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் மீட்டிங், பட் சூரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும். சார் நாக்பூர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய ராகவாச்சாரி அவர்கள் ஒத்தியாமைக்கான தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது நாக்பூர் ஸ்டேஷன். சரிங்களா, 1940 கராச்சின்னு கொடுத்துருக்காங்க சார். கராச்சி கிடையாது. சில கராச்சி செஷனாவே நம்ம முக்கியமான விஷயம் ஞாபகம் வரணும். 1931 செஷன் வந்து கராச்சி செஷன். சரிங்களா, ஏன்னா ராம்காரில் நடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1940 அபுல் கலாம் ஆசாத் நான் சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 வந்து கராச்சி நடக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அகில இந்திய தலைவராக அறியப்பட்டது எப்போனா 10 ஒளி சத்தியாகிரகம் 1928 நடந்திருக்கும். அதில் வந்து அறியப்படும். இதெல்லாம் வந்து சார் அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் கடமைகள் இதை பற்றிலாம் வந்து விவாதங்கள் கட்டப்பட்டிருக்கும். இந்த கராச்சி மீட்டிங்கில் வந்து சார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்முடைய தீவிரவாதிகளாக புரட்சிகரவாதிகளாக அறியப்பட்ட பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் அவர்களை தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுவும் மார்ச் மாதம் 23 தூக்கில் போட்டிருப்பாங்க. இந்த செஷன் வந்து 29ஆம் தேதி நடக்கும் 31. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன பண்ணால் கராச்சிக்கு போனோம். கராச்சி எங்களுக்கு பஞ்சாப் சைட் இருக்குது. அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பகத்சிங்குடைய ஆதரவாளர்கள் காந்தியடிகளுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டிருப்பார்கள். இருந்தாலும் அந்த இடத்துல காந்தியுடைய கொள்கை என்பது பேர் அகிம்சை கொள்கை. ஆனால் அவங்க எல்லாமே தீவிரவாதிகள் புரட்சிகரவாதிகள் சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. சரிங்களா, அந்த மீட்டிங் தலைமை தாங்கியது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சம் தவிரில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி எல்லாத்தையுமே பார்த்தோம். ஐஎன்எம்ல வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸே இருக்கும். கால வரிசைப்படுத்துக்கிட்டு தான் கேட்பாங்க. கூற்று ஸ்டேட்மெண்ட் சில விஷயம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது மட்டுமே எல்லாமே பூனா ஒப்பந்தம் நல்லா படிங்க. சரிங்களா, அதாவது அம்பேத்கர், காந்தியடிகள், சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தா சில முக்கியமான ஐஎன்சி மீட்டிங் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 கொஸ்டினை கண்டிப்பாக குரூப் உள்ள போட்டு போயிடலாம். சரிங்களா, 5 முதல் 6 கொஸ்டின் கேட்பாங்க சார் கம்பல்சரி. 5 முதல் 6 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சம்மந்தப்பட்டிருக்கும். இது எல்லாமே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருந்த முதல்ல படிச்சுட்டு டைம் இருந்தால் +1 +2 புக்கை படிங்க. சரிங்களா, சரி, ஓகே சார். அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.